Recording in progress. Praise you, Lord. Worship you, Lord. துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறக்குகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட பாருங்களேன், ஒரு 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 சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை தான், ஆனால் கிட்டத்தட்ட அது தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாத ஒரு வாழ்க்கை, அப்படி தான் சொல்லலாம்ல. உலகம் தெரியாது, ஆனால் கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்கள் எப்போ போனாலும் யாராவது இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படியே அவர்கள் அந்த ஏரியாவில் அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க. ஒரு சிறிய வீடு. அவங்க வெளியில் இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, ஆனால் நாங்கள் யாரும் அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில் விடமாட்டுறாரு. அதனால் எங்கேயும் சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனால் ஒரு வாஞ்சை எனக்கு, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், அதில் வீட்டிலே ஆராதிப்பேன், வீட்டிலே செபிப்பேன்னாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடினோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டை ரொம்ப சத்தமாக பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே, ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா. அடா, என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறையா ஜெபம், நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருச்சபைக்கு போகிறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது. அவங்க அடுப்பின் அடியில் தான் கிடந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறாச்சிறகு இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேயே பறக்கிற அனுபவம் இல்லைங்க. வெளியே போக முடியல, ஆவியில் உள்ளுக்குள்ள ஆவியில் பறக்கிற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்கிற அனுபவம் இது அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த பெண்மணியோட நினைவு எனக்கு வருது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சுருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி கட்டுப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி குப்பான்னு ஒரு புறாச்சிறகு கொடுக்க போகிறார். நீங்கள் பறக்க போகிறீங்க, நீங்கள் மேலே வர போகிறீங்க. கர்த்தர் அதை தான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நீதியை குறிக்கிறது இல்லைங்க. நீதி இல்லையா, பொண்ணு இல்லை, பசும் பொன், சுத்த பொன், நீதியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நியாயமாக நீதியாக இருக்க போகுது. அது குடும்பமாக இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நீதியாக இருக்கும். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளை, வருத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதையே செஞ்சுட்ருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் குழப்பத்தில் இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசிகிட்ருக்கார். ஆமென். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு வெள்ளிக்கொப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாச்சிறகும் நல்ல ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது பிடிச்சிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவினர் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது ஆண்டவரே. நீங்கள் பேசின வார்த்தைகளில் தெய்வ பலன் இருக்கிறதே, அதற்காய் நன்றி. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் அற்புதங்களை காண்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் உங்களில் அநேக காரியங்களின் நிமித்தமாய் பல வழிகளில் முயற்சி செய்தும் உங்களின் ஞானம், பலன், திறமை மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியும் நாம் வென்றுவிடலாம், சாதித்து விடலாம் என்றும் எண்ணியதுண்டு. சிலரோ நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தும் மன்றாடியும் உபவாசித்தும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் காலதாமதமும் காரியங்களில் தடைகளும் மன உளைச்சலும் சந்தித்து
மனம் உடைந்து போய் எல்லாவற்றையும் கைவிட்ட நிலையில் அங்கலாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தியாய் இயேசுவின் வார்த்தை சொல்லுகின்றது, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆகவே உங்களின் விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் முழுமையாக ஒப்புக்கொடுத்து பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக எல்லாம் கூடும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசுவா உடன்படிக்கை பெட்டியுடன் ஆசாரியர்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் யோர்தானை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவர்கள் கடந்து போகின்ற காலமோ அறுப்பு காலமாக இருப்பதினால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதை காண்கிறான். அங்கே யோசுவா கர்த்தர் மேல் உறுதியாய் வைத்த விசுவாசத்தின்படி தேவனால் கூடும், நம்மை கடந்து போகும்படி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தபடியினால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் செவி கொடுத்தார். ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. யோர்தானை கடந்து போகும் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோர்தானை போல பிரச்சனைகள் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதே என்றும் எப்படி கரை சேருவோம் என்றும் கலங்கி போய் நிற்கிறீர்களா? அன்றைக்கு யோசுவா உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாய்த்தான் யோர்தானை கடந்தார்கள். வழி விலகியது. இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை முன்வைத்து அவரையே நம்பி எந்த சூழ்நிலைகளுக்கும் முன்பும் நீங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லும் பொழுது யோர்தானின் சூழ்நிலைகள் வழிவிலகும், வெற்றியின் பாதைகள் திறக்கும். கரடு முரடான சூழ்நிலைகள், மூழ்கடிக்கும் வேதனைகள் வெட்டாந்தரைகளாய் மாறும். மேலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை கலங்க பண்ணுகிறவைகளை, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு எழும்பி நிற்கிறவைகளை, ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிறவைகளை, சத்துருவின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மிஞ்சி வராதபடிக்கு நிற்க செய்கின்றார். மேலும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உங்களை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், தடைகள் காணப்பட்டாலும் தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்பதை விசுவாசியுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.